கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலேயும் நாம் தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 6ஆம் அதிகாரத்திலே 1-2 வசனங்களை வாசிக்கலாம். Revelation chapter 6 verse 1 and 2. ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடி முழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறியிருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். நாம் கடந்த வாரத்திலே இந்த வசனத்தை நாம் பார்த்தோம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டியானவர் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இருக்கிற புஸ்தகத்தை வாங்கி அதில் இருக்கிற முத்திரையை என்ன செய்கிறார்? உடைக்கிறார். முத்திரையை உடைத்த பொழுது அங்கிருந்த 4 ஜீவன்களில் ஒன்று யோவானை பார்த்து, நீ வந்து பார் என்று சொல்லி இடி முழக்கம் போன்ற சத்தமாய் கூப்பிட்டதாக நாம் பார்க்கிறோம். உடனே போய் அவர் பார்க்கும் பொழுது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதில் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். கடந்த வாரத்தில் இந்த குதிரையின் மேல் ஏறி இருந்தது யாரை குறிக்கிறது என்று சொன்னால், இது தீர்க்க தரிசனமாக உபத்திரவ காலத்தின் ஆரம்பத்திலே வெளிப்பட போகிற அந்தி கிறிஸ்துவை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வேளையில அநேக சமயத்தில் அந்தி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கங்களிலே ஒரு சில வார்த்தைகளை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து ஒரு தெளிவான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரத்திலே அவர் அநேக காரியங்களை எழுதியிருக்கிறார். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், நான் வரிசையாக சொல்லுகிறேன், எழுதி கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எவ்விதத்தினாலும் ஒருவனும் உங்களை மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலொழிய அந்த நாள் வராது. இங்கே இந்த அந்தி கிறிஸ்துவை குறித்து முதலாவதாக பாவ மனுஷன் என்று பெயரிடப்பட்டிருக்கிறது. என்னதுங்க? பாவ மனுஷன். அடுத்து கேட்டின் மகன். அடுத்தது என்னதுங்க? கேட்டின் மகன். இது அந்தி கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால், அவனுடைய வாழ்க்கை ஒரு பயங்கரமான பாவம் நிறைந்த வாழ்க்கையாயிருக்கும். அவனுடைய வாழ்க்கை பயங்கரமான அழிவில் போய் முடியும். ஆகவே அவனை கேட்டின் மகன் என்று அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். 3வது, இவன் தேவனுக்கு எதிரானவன். தேவனுக்கு எதிராய் செயல்படுகிறது. அதாவது அதனாலதான் கிறிஸ்துவுக்கு எதிரானவன் என்கிறது அடையாளமாகத்தான் ஆன்டி கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் பெயர் கொடுத்திருப்பார்கள். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம்
4ஆம் வசனத்தை வாசியுங்கள். அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். இப்ப தேவன் எனப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாக தன்னை என்ன செய்கிறவன்? உயர்த்துகிறவன். தெய்வத்துக்கே எல்லாத்துக்கும் மேலான தெய்வம் நான் தான் என்று அவன் சொல்லுகிறவனாக இருப்பான். அடுத்து தேவனை விட தன்னை மேன்மைப்படுத்துவான். தேவனை விட தன்னை மேன்மைப்படுத்துவான். இதை நம்ம பார்க்கும்போது தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 10 to 14 வரைக்கும் வாசிக்கலாம். புக் ஆஃப் டேனியல் சாப்டர் 8 verse 10 to 14. அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. அது சேனையினுடைய அதிபதி பரியந்தமும் தன்னை உயர்த்தி அவரிடத்திலிருந்து அன்றாட பலியை நீக்கிற்று. அவருடைய பரிசுத்த ஸ்தானம் தள்ளுண்டது. பாதகத்தின் நிமித்தம் அன்றாட பலியோடும் கூட சேனையும் அதற்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. அது சத்தியத்தை தரையிலே தள்ளிற்று. அது கிரியை செய்து அனுகூலமடைந்தது. பரிசுத்தவானாகிய ஒருவன் பேசக் கேட்டேன். அப்பொழுது வேறொரு பரிசுத்தவான் பேசினவரை நோக்கி, அன்றாட பலியை குறித்தும் பாழ்கடிப்பை உண்டாக்கும் பாதகத்தை குறித்தும் பரிசுத்த ஸ்தலமும் சேனையும் மிதிபட ஒப்புக் கொடுக்கப்படுவதை குறித்தும் உண்டான தரிசனம் எதுவரைக்கும் இருக்கும் என்று கேட்டான். அவன் என்னை நோக்கி, 2300 ராப்பகல் செல்லும் வரைக்கும் இருக்கும். பின்பு பரிசுத்த ஸ்தலம் சுத்திகரிக்கப்படும் என்றான். இங்கே நம்ம பார்க்கிறோம், எதுவரைக்கும் தன்னை உயர்த்துவான்? வானத்தினுடைய சேனையின் அதிபதியின் மட்டும் உயர்த்துவான். அடுத்து 23ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அவர்களுடைய ராஜ்ய பாரத்தின் கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுமுள்ள சாமர்த்தியமான ஒரு ராஜா எழும்புவான். பாருங்க, கடைசி காலத்திலோ வென்றால் பாதகருடைய பாதகம் நிறைவேறும் போது மூர்க்க முகமும் சூதான பேச்சுன்னா மற்றவர்களை ஏமாற்றுகிற ஒரு பேச்சு. அடுத்து சாமர்த்தியம் உள்ள ஒரு ராஜா எழும்புவார். இது அந்தி கிறிஸ்துவ பல இடங்களை சொல்லியிருக்குது. அதெல்லாம் நான் ஒன்னொன்னா சொல்லிட்டு வரேன். அவனுடைய வல்லமை பெருகும். அங்கன்னு சொல்லி ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்படுவான். அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. நல்லா கவனிங்க, அவன் தன்னுடைய சுய பலத்தினால் அல்ல, சாத்தான் அவனுக்கு என்ன செய்வான்? அதிகாரம் கொடுத்து அனுகூலமான காரியங்களை செய்வான். அவன் என்ன செய்வான்? பலவான்களையும் பரிசுத்த ஸ்தனங்கள் அவர்களை என்ன செய்வான்? அழிப்பான். அவன் தன் உபாயம் தந்திரத்தினாலே வஞ்சகத்தை கைகூடி வர பண்ணி தன் இருதயத்தில் பெருமை கொண்டு அநேகரை அழித்து அதிபதிகளுக்கு அதிபதியாக இருக்கிறவர் யாரு? தேவனாகிய கர்த்தர். அவர் தான் அதிபதிகளுக்கெல்லாம், அதாவது ராஜாதி ராஜா. அவருக்கு விரோதமாய் எழும்புவான். ஆனாலும் அவன் கையினால் அல்ல, வேறு விதமாய் முறித்து போடப்படுவான். அடுத்து தானியேல் 9ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். தானியேல் 9:27. அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான்.
அவன் என்று சொல்லுகிற வேளையில அந்தி கிறிஸ்து ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை ஏற்படுத்தி, அநேகர் சொன்னா அநேக தேசங்களோடு கூட அவன் என்ன செய்வான்? உடன்படிக்கை பண்ணுவான். அநேக தேசங்கள் அவனோடு கூட உடன்படிக்கை பண்ணும். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் ஒரு வாரம் முழுவதும் அநேகரோடு கூட உடன்படிக்கையை பண்ணி, ஒரு வாரம் முடிந்தவுடன் உடன்படிக்கை என்ன பண்ணுவான்? முறிச்சிட்டு அவர்களை அருமையானவர்களே கொடுமைப்படுத்த ஆரம்பிப்பான். ஆனாலும் அவன் மேல் என்ன செய்யும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, அவனுடைய பாழாக்குகிறவன் மேல் என்ன செய்யும்? வந்து சொரியும். அடுத்தாப்புல தானியேல் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 36-38. ராஜா தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீருமட்டும் அவனுக்கு கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது நடந்தேறும். அவன் என்ன செய்வான்? தனக்கு இஷ்டமானபடி செய்து தன்னை உயர்த்தி எந்த தேவனிலும் தன்னை பெரியவனாக்கி தேவாதி தேவனுக்கு விரோதமாக ஆச்சரியமான காரியங்களை பேசுவான். கோபம் தீரும் மட்டும் அவனுக்கு என்ன செய்யும்? கைகூடி வரும். நிர்ணயிக்கப்பட்டது. அப்ப இதுலெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் தேவனுக்கு விரோதமாக தேவனை விட தன்னை பெரியவராக என்ன செய்வான்? மேன்மைப்படுத்துவான். அடுத்து பார்த்தீங்கன்னா, தெய்வத்தை போல தன்னை ஆராதிக்க சொல்லுவான். தெய்வத்தை போல தன்னை ஆராதிக்க, தேவனை போல ஆராதனையை ஏற்றுக்கொள்வான். தேவனை போல ஆராதனையை ஏற்றுக்கொள்வான். 2 தெசலோனிக்கேயர் 2:4. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும் தேவன் எண்ணப்படுவது எதுவோ ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல உட்கார்ந்து தன்னைத்தான் தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். நான் தான் தேவன் என்று அவன் என்ன செய்வான்? காண்பிப்பான். அப்ப அவனுக்கு பலியிடும்படியாய் சொல்லுவான். அவனை ஆராதிக்கும்படியாய் சொல்லுவான். இதுக்கெல்லாம் பின்னால இருந்து யாரு உதவி செய்யறது? சாத்தான், மலு சர்ப்பம். அப்ப அவன் பாவ மனுஷன், கேட்டின் மகன், தெய்வத்துக்கு எதிரானவன், தேவனை விட தன்னை மேன்மைப்படுத்துவான், தேவனை போல தன்னை ஆராதிக்க சொல்லுவான். அடுத்து எருசலேமின் தேவாலயத்திலே போய் அவன் தேவாலயத்திலே போய் என்ன செய்வான்? அங்க போய் உட்காருவான். எருசலேமின் தேவாலயத்தில் போய் அங்க போய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு செலுத்தக்கூடிய பலியையும் காணிக்கையும் என்ன செய்வான்? நிறுத்தும்படி செய்வான். பாருங்க, முதலாவதாக சாலமோன் என்று சொல்லக்கூடிய மன்னனாலே நமக்கு தெரிஞ்சபடி எருசலேம் தேவாலயம் என்ன செய்தது? கட்டப்பட்டது. அந்த கட்டப்பட்ட தேவாலயம் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக பாபிலோன் படையெடுத்து வந்தபோது அந்த தேவாலயம் என்ன செய்யப்பட்டது? நேபுகாத் நேச்சாரால என்ன செய்யப்பட்டது? அது உடைக்கப்பட்டது. அதற்கு பின்பதாக நெகேமியா, இஸ்ராயுடைய காலங்களிலே அந்த அலங்கங்கள் எல்லாம் கட்டப்பட்டது. ஆனால் திரும்பவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும்போது அவர் திரும்பவும் கட்டப்பட்ட தேவாலயத்திலே அவர் நின்று பிரசங்கம் பண்ணினதாக நாம் பார்க்கிறோம். ஆனால் அந்த தேவாலயம் திரும்பவும் தீத்து என்று சொல்லக்கூடிய ஒரு மன்னனால இடிக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்னாரு, இந்த தேவாலயத்தின் ஒரு கல் மேல ஒரு கல் இராதபடிக்கு எல்லாம் என்ன செய்யும்? இடிக்கப்பட்டு போகும். ஆகவே அந்த தேவாலயம் இடிக்கப்பட்டாயிற்று. ஆனா வேத வசனத்தின் பிரகாரம்
திரும்பவும் அந்த தேவாலயம் என்ன செய்யப்படும்? கட்டப்படும். இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்வார்கள்? கூட்டப்படுவார்கள். திரும்பவும் அந்த தேவாலயம் கட்டப்படும். அந்த தேவாலயம் கட்டப்பட்டு ஆராதனை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் தான் ஆண்டவருக்கு என்ன செய்வாங்க? பழைய ஏற்பாட்டில் பலி செலுத்தினது போல அவருக்கு பலி செலுத்துவார்கள், தூப வர்க்கம் விடுவார்கள், எல்லாம் நடக்கும். ஆனா அந்த சமயத்துல தான் இவன் என்ன செய்வான்னா, யூதர்களோட உடன்படிக்கை பண்ணுவான். ஆனா பாதி நாட்களில அவனே எருசலேமின் தேவாலயத்துக்குள்ள போய் தன்னை தேவனுடைய ஸ்தானத்திலே அவன் வைத்து, எனக்குத்தான் நீங்க பலி செலுத்த வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய எருசலேமில் இருக்கிற ஆலயத்துல போய் என்ன செய்வான்? பலியையும் காணிக்கையும் தனக்கு செலுத்தும்படியாக செய்வான். தானியேல் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அது வானத்தின் சேனை பரியந்தம் வளர்ந்து அதன் சேனையாகிய நட்சத்திரங்களில் சிலவற்றை பூமியிலே விழப்பண்ணி அவைகளை மிதித்தது. திரும்ப நம்ம பார்த்த வசனம் தான் வானத்தின் சேனைன்னு சொன்னா தேவனுடைய ஸ்தானத்தை அது காண்பிக்கிறது. அடுத்தாப்புல 9:27 வாசிக்கலாம். அவர் ஒரு வாரம் அளவும் அநேகருக்கு உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த வாரம் பாதி சென்றபோது பலியையும் காணிக்கையையும் ஒழிய பண்ணுவார். அருவருப்பான செட்டைகளோட பாழாக்குகிறவன் வந்து இறங்குவான். நிர்ணயிக்கப்பட்டிருக்கிற நிர்மூலம் பாழாக்குகிறவன் மேல் தீரு மட்டும் சொரியும் என்றான். அது யாருக்கு செலுத்தக்கூடாது? தேவனுக்கு செலுத்தக்கூடாது, எனக்கு தான் செலுத்தணும் சொல்லி தேவனுக்கு செலுத்தப்படுகிற பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அடுத்தபடியாக நம்ம பார்க்கும்போது அவன் சாத்தானின் பிரதிநிதியாக உலகத்தை ஆளும் ஒரு சர்வாதிகாரியாக இருப்பான். He is a representative agent of Satan. சாத்தானுடைய அதிகாரி. அடுத்தாப்புல இந்த உலகத்துல ஒரு பெரிய சர்வாதிகாரியாக இருப்பான். தானியேல் 8:24. அவனுடைய வல்லமை பெருகும், ஆனாலும் அவனுடைய சுய பலத்தினால் அல்ல. அவன் அதிசயமான விதமாக அழிமுண்டாக்கி அனுகூலம் பெற்று கிரியை செய்து பலவான்களையும் பரிசுத்த ஜனங்களையும் அழிப்பான். பலவான்களையும் பெரிய பெரிய பலமான ராஜ்யங்களை எல்லாம் அவன் என்ன செஞ்சிருவான்? அழிச்சிருவான். அடுத்து பரிசுத்த ஜனங்களுக்கு விரோதமாக அவன் எழும்பி அவர்களையும் என்ன செய்வான்? அழிப்பான் என்று நாம் பார்க்கிறோம். இதுவரைக்கும் விளங்குதுங்களா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்துவை குறித்து ஓரளவுக்கு ஒரு அபிப்பிராயம் உங்களுக்கு வரும் என்று நான் நினைக்கிறேன். அடுத்து நம்ம இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய காரியத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது தானியேல் 11ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களை அவன் ஊக்குவித்து அவர்களுக்கு ராஜ்யத்தை என்ன செய்வான்? பங்கிடுவான் என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து வெளிப்படுத்தின விசேஷத்துல 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நான் கண்ட மிருகம் சிறுத்தையைப் போலிருந்தது. அதன் கால்கள் கரடியின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயைப் போலவும் இருந்தன. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது. வலு சர்ப்பம் அதாவது சாத்தான் தன்னுடைய சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் என்ன செய்தது? கொடுத்தது. அப்ப இவன் சாத்தானுடைய அதிகாரியாக இல்லாவிட்டால் ஏஜென்டாக அவன் காணப்படுவான் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா இவன் ஒரு வஞ்சகனாய் இருப்பான். என்னதுங்க? டிசீவர், ஏமாற்றுகிறவன். ஜனங்களை எப்படி ஏமாற்றி
தன்னை வணங்க செய்ய முடியுமோ அந்த மாதிரி என்ன செய்வான்? ஏமாற்றி தன்னைக்கு வணங்கும்படியாய் செய்வான். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கெட்டுப் போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும். ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும். அவன் ஏன் அவனை பின்பற்றுவாங்கன்னா, சத்தியத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளாதனால அவனுடைய வஞ்சகத்தை பின்பற்றும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவாராம்? அனுமதித்து விடுவார். அடுத்து பாத்தீங்கன்னா, இவனையும் ஒரு கூட்டம் ஜனங்கள் என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். என்ன செய்வாங்க? பின்பற்றுவார்கள். வெளிப்படுத்தின விசேஷத்துல 14ஆம் அதிகாரத்துல 9 11 வரைக்கும் வாசிக்கலாம். அவர்களுக்கு பின்னே 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவனவனோ. இப்ப கடைசி நாட்களிலே நாம் வாசிக்கிற பிரகாரமாக அந்தி கிறிஸ்துவனுடைய முத்திரையை ஒவ்வொருவரும் தரித்துக் கொள்ளும்படியாய் அவன் கட்டளையிடுவான். அநேகர் அந்த முத்திரையை என்ன செய்வாங்க? தரித்துக் கொள்வார்கள். அந்த முத்திரையை தரித்துக் கொள்வார்கள். இன்னைக்கு மாலையில ஒரு செய்தியை நான் பார்த்தேன். அதை எனக்கு படிக்க முடியல. வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிருந்தாங்க. அது என்னன்னா, மனிதனுடைய உடம்பிலே பொருத்தக்கூடிய ஒரு இலக்கம் பதித்த சிப்பை முழுசுமா என்ன பண்ணிட்டாங்க? கண்டுபிடிச்சிட்டாங்க. அதனால காலம் கடைசியா இருக்கிறது, எச்சரிக்கையா இருங்கள் என்று ஒரு பதிவு போட்டிருந்தாங்க. அதாவது அந்தி கிறிஸ்துவை வணங்கி அவனுடைய ராஜ்யத்தினுடைய சட்ட திட்டங்களை யார் யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு ஒரு முத்திரை போடப்படும். ஒரு முத்திரை. ஆனா அந்த முத்திரையின் இலக்கம் 666 என்று சொல்லி வேதத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷத்துல அதை குறித்து நம்ம பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 13:18 இதிலே ஞானம் விளங்கும். அந்த மிருகத்தின் இலக்கத்தை புத்தியுடையவன் கணக்கு பார்க்க கடவன். அது மனுஷனுடைய இலக்கமாயிருக்கிறது. அதனுடைய இலக்கம் 666. 666. இப்ப இது 666 சொல்லிட்டு இது பொதுவா சொல்றாங்க. ஆனா ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு இலக்கம் கொடுக்கப்படும். அந்த 666 என்கிற முத்திரை பிரதானமான முத்திரை. அந்த முத்திரையை பதித்து கொண்டவர் மட்டும்தான் விற்கவும் வாங்கவும் முடியும். அப்ப அந்த முத்திரையை நெற்றியிலாவது என்ன செய்வாங்களா? கையிலாவது தரித்துக் கொள்வார்கள். நெற்றியிலாவது கையிலாவது தரித்துக் கொள்வார்கள். அப்ப அந்த நாட்களில் தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகமானது வெளிப்படுத்தின விசேஷத்தை ஒட்டி அதனுடைய காரியங்களை சற்று அங்கு சொல்லுகிற ஒரு சிறிய புஸ்தகமா இருக்கிறது. வெளிப்படுத்தின ரொம்ப விளக்கமா இருக்குது. அப்ப அங்க வெளிப்படுத்தின விசேஷத்தில் காணப்படுகிறது போலவே அங்கே ராஜா ஒரு பொற்சிலையை என்ன செய்தான்? செய்ய சொன்னான். அந்த பொற்சிலையை வணங்காதவர்கள் என்ன செய்வார்கள்? கொல்லப்படுவார்கள். இதே காரியத்தை வெளிப்படுத்தல் 13:15. மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. தானியேல் தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்திலேயும் ஒரு சிலை என்ன செய்யப்பட்டது? செய்யப்பட்டு
அந்த சிலையை வணங்கும்படியாக என்ன செய்தார்கள், சொன்னார்கள். அதே போல கடைசி காலத்திலேயும் இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய சிலை என்ன செய்யப்படும், வைக்கப்படும். அந்த சிலையை எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும். அப்படி வேற வேற சர்ச்சுக்கு போறேன், அந்த சாமியை கும்பிடுறேன், இந்த சாமியை கும்பிடுறேன், என்ன செய்யக்கூடாது, கும்பிடக்கூடாது. ஒரே தெய்வம். அது யாரு யாரு அந்தி கிறிஸ்து. அவரைத்தான் எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும். வேற எந்த மதம், எல்லா தேவர்களுக்கு மேலாக தன்னை என்ன செய்வான், உயர்த்துவான். ஒரே ராஜா, ஒரே மதம். அந்த காரியத்தை அவன் என்ன செஞ்சிருவான், கொண்டு வந்துடுவான். கொண்டு வந்துட்டு அவனுடைய சிலை அங்கே வைக்கப்படும். அந்த சிலை பேசும். அதைத்தான் எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும். எல்லா ஆலயத்திலையும் அவனுக்கு தான் வழிபாடு அங்கே என்ன செய்யணும், நடக்கணும். அந்த வழிபாட்டில் எல்லாரும் என்ன செய்யணும், கலந்து கொள்ளணும். அப்படி வழிபாட்டில் கலந்து கொள்ளாதவங்க என்ன செய்யப்படுவாங்க, அவங்களுக்கு தான் என்ன கொடுப்பாங்க, 666 முத்திரை என்ன செய்வாங்க, பெற்றுக்கொள்வாங்க. அந்த முத்திரை இல்லாதவர்கள் என்ன செய்யப்படுவாங்க, கொலை செய்யப்படுவார்கள். அப்ப எல்லா ஆலயங்களிலும் யாருடைய சிலை தான் இருக்கும் சொல்லுங்க? ஆமா. ஏன்னா எல்லா தெய்வத்துக்கு மேலாகவும் தன்னை என்ன செய்வான், உயர்த்துவான். ஆராதிக்கப்படுவது எதுவோ, வணக்கத்துக்குரியது எதுவோ எல்லாத்தையும் அகற்றி தன்னை வணங்கும்படியாய் செய்வான். அப்படின்னா அவனுக்கு பின்னால யார் இருக்கிறா, சாத்தான். அப்ப அவனை வணங்குறவங்களாம் அப்ப பின்னால யாரை வணங்குறாங்க, சாத்தானை. அப்ப சாத்தான் தன்னை வணங்கும்படியாக செய்கிறதுக்கு பதிலாக அவனுடைய ஏஜெண்டை என்ன செய்வான், வணங்கும்படியாக செய்வான். எல்லா மதத்துக்கும் அவனை என்ன ஆயிடுவான், நான் தான் தலைவன். அதாவது ஒரே ராஜா, ஒரே மதம், ஒரே தெய்வம். ஒரே தெய்வம் யாரு, அந்தி கிறிஸ்து. அப்படி சொல்லிட்டு அந்த சிலையை எல்லாரும் என்ன செய்யணும், வணங்கணும். அந்த சிலையை வணங்கலைன்னா என்ன கொடுக்க மாட்டாங்க, 666 முத்திரை கொடுக்கப்படாது. அந்த 666 முத்திரை இருந்தா தான் நம்ம என்ன பண்ண முடியும், பொருளை வாங்கவோ விற்கவோ முடியும். நம்ம வேற எந்த ஒரு காரியமும் இல்லாத செய்ய முடியாது. ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆண்டவருடைய வருகையில கைவிடப்பட்டவர்கள் இந்த அந்தி கிறிஸ்துவின் முத்திரை என்ன செய்ய மாட்டாங்க, தரித்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் அருமையானூர்லே அவனுக்கு விரோதமாக அவங்க ஜீவிப்பாங்க. அப்ப அவங்களோட இவன் என்ன பண்ணுவான், யுத்தம் பண்ணுவான். அவர்களோடு கூட என்ன செய்வான், யுத்தம் பண்ணுவான். அடுத்து பார்த்தீங்கன்னா யூதர்களோடு கூட உடன்படிக்கை பண்ணுவான். இப்ப வெள்ளை குதிரையின் மேல் வருகிறான்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், அவன் சமாதானம் பண்ணுகிறவனாக வருவான், சமாதான புறாவாக. அப்ப எல்லாரும் நம்முடைய தேசத்துக்கு நமக்கு இவன் என்ன கொடுப்பான், சமாதானத்தை கொடுப்பான்னு சொல்லி அவனை போய் அவனோட சேர்ந்துருவாங்க. யூதர்களும் அவனோடு கூட சேருவார்கள். யாருங்க, யூதர்களும். ஆனா 3.5 வருட முடிவிலே அவன் நேரம் எங்க போய் உட்கார்ந்துருவான், எருசலேம்ல போய். ஆண்டவர் சொல்றா இல்லையா, பாலாக்குகிற அருவருப்பு அது எங்க போய் உட்காரும் போது, பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும் போது அவன் எங்க போய் உட்கார்ந்துருவான், பரிசுத்த ஸ்தலத்துல. அங்க போய் உட்கார்ந்து இனிமே பலி யாருக்கு தான் செலுத்தணும், எனக்கு செலுத்தணும். எனக்கு முன்னால் வந்து பலி செலுத்துங்க, எனக்கு தூபவர்க்கை நீங்க என்ன செய்யணும், போடணும், இல்லாட்டா என்னுடைய சிலைக்கு போடணும் அப்படி சொல்லும்போது யூதர்கள் தன்னை தேவன் என்று சொல்லுகிற யாரையும் என்ன செய்ய மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதுல ரொம்ப அவங்க உறுதியானவர்கள். அப்பதான் தெரியும்
இவன் மேசியா அல்ல, இவன் யாரு? கடைசி காலத்துல வரப்போகிற அந்தி கிறிஸ்து. அப்ப அவங்க அந்த உடன்படிக்கையை முறிச்ச உடனேயே அவர்களுக்கும் உபத்திரவம் கொடுக்க ஆரம்பிப்பார். அவர்களுக்கும். அப்பதான் நம்ம மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம் இல்லையா? மத்தேயு 24:15 வாசிக்கலாம். மேலும் பாழாக்குகிற அருவருப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லி இருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். நீங்கள் அதை பரிசுத்த ஸ்தலத்தில் நிற்க காணும்போது. என்ன சொல்லுகிறாரு? ஒரு வாரம் முழுவதும் உடன்படிக்கையை உறுதிப்படுத்தி அந்த ஒரு வாரத்தின் முடிவில் என்ன செய்வான்? பலியையும் காணிக்கையும் ஒழிய பண்ணுவான். அதான் பாலாக்குகிற அறிவிருப்பை குறித்து தானியேல் சொல்லி இருக்கிறானே. அப்ப என்ன உண்டாகும்? மிகுந்த உபத்திரவம். உபத்திரவ காலம், மிகுந்த உபத்திரவ காலம். அப்ப பாதியில உடன்படிக்கை முடித்த உடனே என்ன காலம் ஆரம்பிச்சிரும்? மகா உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்துல என்ன பண்ணுவாங்க? அந்தி கிறிஸ்து இவர்களுக்கு என்ன பண்ண ஆரம்பிப்பான்? உபத்திரவம் கொடுக்க ஆரம்பிப்பான். யூதர்கள் கொல்லப்படுவார்கள். அப்ப இவங்க என்ன செய்வாங்க? எல்லாரும் தப்பிச்சு ஓடுவாங்க. அந்த தப்பிச்சு ஓடுகிற காரியத்தை குறித்து நம்ம வாசிக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். ஸ்திரீயானவள் வனாந்திரத்திற்கு ஓடிப் போனாள். அங்கே 1260 நாளளவும் அவளை போஷிப்பதற்காக தேவனால் ஆயத்தமாக்கப்பட்ட இடம் அவளுக்கு உண்டாயிருந்தது. இங்க யூதர்கள் வனாந்தரத்துக்கு என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். அந்த வனாந்தரத்துல அவர்களுக்கு பாதுகாப்பாக இருப்பதற்கு தேவனால் ஒரு இடம் என்ன செய்யப்பட்டிருக்கும்? ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். இங்க நம்ம பார்க்கும்போது அந்த இது என்ன? 1260 நாள். யூதர்களுக்கு ஒரு மாதத்துக்கு 30 நாள். 3.5 வருஷம் கணக்கு பண்ணீங்கன்னா இந்த 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 கணக்கு என்ன செய்யும்? வரும். யூதருடைய காலண்டர்ல ஒரு வருஷத்துக்கு 360 நாள் தான். ஒரு மாசத்துக்கு 30 நாள். அப்ப 3.5 வருடம் அளவும். இப்ப இயேசு என்ன சொன்னாரு? நீங்க என்ன செய்யும்? வனாந்தரத்துக்கு ஓடி போங்க. இங்கேயும் ஸ்திரியானவள் எங்கன்னு செய்தால், இந்த இடத்துல ஸ்திரீ என்று சொல்லுகிறது இஸ்ரவேல் தேசத்தை குறிக்கும். அதில் பின்னால பார்க்க போறோம். ஆனா இப்ப அதை நீங்க புரிஞ்சுக்கங்க. இவங்க எங்க ஓடுவாங்க? வனாந்தரம். இந்த இடத்தை குறித்து வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, அந்த இடம் பெட்ரா என்று சொல்லக்கூடிய இடம். என்ன இடம்? பெட்ரா. அது இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா அது இப்ப இஸ்ரவேலருடைய கண்ட்ரோல்ல இல்லை, பலஸ்தீனியருடைய கண்ட்ரோல்ல இருக்குது. அதுல யூதர்கள் இன்னைக்கு என்ன செய்யப்பட்டு போக முடியாது, உள்ள போக முடியாது. அந்த நாள்ல அவங்க அங்க போய் தங்கி இருக்கிறதுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரு மலை சூழ்ந்த இடம், மிகுந்த இயற்கையின் பாதுகாப்புடைய இடம். அந்த இடத்துக்குள்ள எந்த எதிரியும் அவ்வளவு சீக்கிரத்துல என்ன செய்ய முடியாது, போக முடியாது. அந்த இடத்துல இவங்க போய் என்ன செய்வாங்க? தப்பித்துக் கொள்வார்கள். அப்ப அந்தி கிறிஸ்து பாதி நாட்கள் சென்ற உடனே உடன்படிக்கையை முறித்து ஆரம்பத்திலேயே விசுவாசிகளுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிச்சிருவான்? உபத்திரம் கொடுக்க ஆரம்பிச்சிருவான். ஆனா ஆரம்பத்துல யூதர்களுக்கு சமாதானமா உடன்படிக்கையெல்லாம் பண்ணுவான். ஆனா பாதி சென்ற உடனே அந்த உடன்படிக்கையை முறிச்சிட்டு நான் தான் தேவன் அப்படின்னு சொல்லி தேவாலயத்துல போய் உட்காருவான். அப்ப யூதர்களுக்கு என்ன கொடுக்க ஆரம்பிப்பான்? உபத்திரம் கொடுக்க ஆரம்பிப்பான். அப்பொழுது நீங்க என்ன செய்யுங்க? தப்பி ஓடுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. அப்ப யூதர்களுக்கும் உபத்திரம் கொடுக்கிறவங்க யூதர்கள் என்ன பண்ணிடுவாங்க? தப்பி ஓடிடுவாங்க. அங்க போய் அவங்க இருப்பாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்பாங்க? விசுவாசிகளுக்கெல்லாம் உபத்திரம். அப்ப இங்க நம்ம பார்க்கும்போது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது அவனுடைய
முடிவை குறித்து வாசிக்கும் போது தானியேல் 7:11 வாசிக்கலாம். அப்பொழுது நான் பார்த்தேன். நான் பார்த்து கொண்டிருக்கையில் அந்த கொம்பு பெருமையான பேச்சுகளை பேசினது நிமித்தம் அந்த மிருகம் கொலை செய்யப்பட்டது. அதன் உடல் அழிக்கப்பட்டு எரிகிற அக்கினிக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்டது. கடைசியில் அது என்ன செய்யப்பட்டது? கொலை செய்யப்பட்டது. நல்லா கவனிங்க. இப்ப இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய முடிவை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது வாயின் சுவாசத்தினால் அவனை அழிப்பார் என்று சொல்லி நாம பார்க்கிறோம். தமது வாயின் சுவாசத்தினால் அழிப்பார். அந்தி கிறிஸ்துவனுடைய முடிவு எழுதிக்கங்க. அந்தி கிறிஸ்துவனுடைய முடிவு. அந்தி கிறிஸ்து அர்மெகதோன் யுத்தத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவருடைய வாயின் சுவாசத்தினாலே அவன் என்ன செய்யப்படுவான்? அழிக்கப்படுவான். அந்தி கிறிஸ்து அர்மெகதோன் யுத்தத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வாயின் சுவாசத்தினாலே அழிக்கப்படுவான். தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலே நாசம் பண்ணுவார். அவன் கையினால் அல்ல. இப்போ மனுஷனுக்கு மனுஷன் சண்டை போட்டா ஒருத்தன் என்னதான் செய்யணும்? ஒன்று துப்பாக்கியில் சுட்டாலும் கையினால தான், பட்டயத்தில் வெட்டினாலும். அப்போ அவன் எதனால கொல்லப்பட மாட்டான்? கையினாலே. பாருங்க, ஆண்டவருடைய வசனம் எப்பவுமே ஒன்றுக்கு ஒன்று முரணாயிராது. பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு வசனம் பார்க்குறோம், அங்கே ஒரு வசனம் பார்க்குறோம். தானியேல் எழுதினது எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பதாக. பவுல் எழுதினது அவர் எங்கோ ஒரு இடத்துல இருந்து எழுதுறாரு. யோவான் எங்கே எழுதுறாரு? பத்முத்தீவிலிருந்து எழுதுறாரு. ஆனால் எல்லாரும் சொல்லக்கூடிய காரியங்கள் நான் ஒவ்வொரு வசனமாக பார்க்கும்போது எல்லாமே எப்படி வருது? அப்படியே ஒன்று போல வருது. ஒரு கருத்துக்கு இன்னொரு கருத்து என்னவா இல்லை? அதுதான் ஆண்டவருடைய உண்மையான தீர்க்க தரிசனம். உண்மையான தீர்க்க தரிசனம் ஒரு கருத்துக்கு, ஒரு எழுதப்பட்ட வசனத்துக்கு அது முரண்பாடா என்ன செய்யாது? வராது. இப்ப அர்மெகதோன் என்று சொல்லக்கூடிய இடத்துல நடக்கிற யுத்தத்திலே அந்தி கிறிஸ்து கொல்லப்படுவான். அந்தி கிறிஸ்து என்ன செய்யப்படுவான்? கொல்லப்படுவான். இப்போ 19ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 19ஆம் அதிகாரம் 11 வாசிக்கலாம். பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எண்ணப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இந்த அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியினுடைய காலத்தின் முடிவிலே 7 வருடத்தின் முடிவிலே அவன் எத்தனை வருஷம் ஆளுகை செய்வான்? 7 வருஷம். அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம். அந்த உபத்திரவ காலத்தின் முடிவிலே என்ன வருமா? பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். நல்லா கவனிங்க. இங்கேயும் நம்ம அடையாளம் தான் போட்டிருக்கோம். அந்த அடையாளத்தை வச்சு தான் யார் நம்ம கண்டுபிடிக்கணும். அடையாளத்தை வச்சு தான் வெள்ளை குதிரையின் மேல் ஒரு என்ன செய்திருந்தார்? ஏறி இருந்தார். அவர் எப்படிப்பட்டவர்? உண்மையும். ஆமாம், ஆண்டவராய் இயேசு நானே வழியும். ஆமாம். இந்த ஏறி இருந்தவர் யார்? சத்தியம். அடுத்தாப்புல நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அடுத்து 12ஆம் வசனம். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போலிருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இதே மாதிரி ஒரு வார்த்தை எங்க பார்க்கிறோம்? 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறோம். அங்க யோவான் கண்ட அந்த தரிசனத்துல வந்தவருடைய கண்கள் எப்படி இருந்துச்சு?
அப்ப இவர் யார் தான்? அந்தி கிறிஸ்துவா? அவரு அந்த யோவானுக்கு தரிசனமானவர் தான் இங்கே என்ன செய்யறாரு? வர்றாரு. அடுத்து வாசிங்க. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை. அது யாருதான்? ஆதியிலே வார்த்தை இருந்தது. அந்த வார்த்தை, அப்ப இந்த வெள்ளை குதிரை மேல் வந்தவர் யார்? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. பரலோகம் திறந்திருக்க வெண்மையான குதிரையில் இருந்து அங்க என்ன செய்கிறார்? புறப்பட்டு வருகிறார். வெண்மையான குதிரையில் என்ன செய்கிறார்? புறப்பட்டு வருகிறார். வந்து என்ன செய்கிறாரா? வாசிங்க. பின்பு மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். நல்லா கவனிங்க. இப்ப மிருகம்னா யாரு? அந்தி கிறிஸ்து. அந்தி கிறிஸ்துவும் அவனோடு கூட இருந்தவர்களும் அவரோடு கூட யுத்தம் பண்ணும்படிக்கு என்ன செய்யறாங்க? வர்றாங்க. வரும்போது என்ன நடக்கும்னா வாசிக்கலாம். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ளத்தீர்க்க தரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலிலே உயிரோடே தள்ளப்பட்டார்கள். இப்ப இந்த மிருகம் என்ன செய்யப்பட்டது? அக்கினி கடல்ல தள்ளப்பட்டது என்று நாம் பார்க்கிறோம். விளங்குதுங்களா? இந்த யுத்தத்துக்கு பெயர் அர்மெகதோன் யுத்தம். இது என்னதுங்க? அர்மெகதோன் யுத்தம். ஏன்னா இந்த யுத்தம் நடக்க போகிற இடம் அர்மெகதோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய பள்ளத்தாக்கு. அர்மெகதோன் என்று சொல்லக்கூடிய ஒரு பள்ளத்தாக்கு. அந்த இடத்துலதான், அந்த இடம் வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு போனப்ப அந்த அர்மெகதோன் பள்ளத்தாக்கை ஒரு மலையின் மேலிருந்து காமிச்சாங்க. பார்த்தா கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அவ்வளவு பெரிய சமவெளியா இருக்குது. ஏன்னா அத்தனை கோடிக்கணக்கான வீரர்கள் இங்க வந்து என்ன செய்யணும்? கூடணும். அவ்வளவு பெரிய கண்ணு கெட்டின தூரம் அப்படியே சமவெளியாவே இருக்குது. அப்ப அந்த இடம் இப்பவே என்ன செய்யுது? இருக்குது. அந்த இடத்துல கூடுவாங்கன்னு சொல்லி போட்டிருக்குது. ஆச்சுங்களா? அந்த இடத்துல நடக்கிற யுத்தம் தான் என்னது? அந்தி கிறிஸ்துவை ஆண்டவர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலே அழிக்கிற ஒரு இடம். அப்ப எல்லாரும் என்ன செய்யப்படுவாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அழிக்கப்படுவார்கள். விளங்குதா உங்களுக்கு? அந்தி கிறிஸ்துன்னு சொல்றோமே, அந்த அந்தி கிறிஸ்துவை குறித்த ஒரு சிறிய வேத பாடம். இப்ப அந்தி கிறிஸ்துவா என்னன்னு ஓரளவுக்கு புரிஞ்செல்லாம் நீங்க பாக்குறத பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. புரிஞ்ச மாதிரி இல்லை, புரியாத மாதிரியும் இல்லை. திரும்ப நம்ம போய் பார்க்கும்போது தான் புரியும். அந்தி கிறிஸ்து அவன் ஒரு மனிதன். அவன் ஒரு ராஜா. அவன் ஒரு சர்வாதிகாரி. அவனுக்கு சாத்தான் தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தை என்ன செய்வான்? கொடுப்பான். அவன் ஆரம்பத்துல சமாதானம் பண்ணுகிறவனாய், தேசங்களுக்கு நன்மை செய்கிறவனாக, நல்லவனாக முதலாவது புறப்படுவான். அதுக்கு பின்னால அவன் மூலமாக யுத்தம், அழிவு, இவைகள் எல்லாம் என்ன செய்ய ஆரம்பிக்கும்? வர ஆரம்பிக்கும். அடுத்து அவன் தேவாலயத்தில் எல்லா தெய்வத்துக்கும் எல்லா மதங்களையும் ஒழிய பண்ணி எல்லா மதங்களுக்கும் அவனே தன்னை தேவன் என்று அறிவிப்பான். எல்லா ஜனங்களும் அவனை வணங்க வேண்டும், அவனுடைய சிலையை வணங்க வேண்டும் என்று எல்லா ஜனங்களுக்கு கட்டளை கொடுப்பான். அப்பொழுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய பரிசுத்தவான்கள்லாம்
அப்பவும் அநேகர் ஆண்டவருக்கு சாட்சியா என்ன செய்வாங்க, ஜீவிப்பாங்க. அவங்களெல்லாம் என்ன பண்ணுவான், கொலை செய்வான். அப்படி அந்த சிலையை வணங்குகிறவர்களுக்கு 666ங்கிற முத்திரை கொடுக்கப்படும். அந்த முத்திரை இருந்தால் தான் இந்த பூமியில வாழவே முடியும். இல்லாட்ட என்ன பண்ண முடியாது, வாழ முடியாது. 3½ வருடம் அளவும் யூதர்களோடு உடன்படிக்கை பண்ணுவான். 3½ வருஷம் முடிஞ்ச உடனே தேவாலயத்தில் போய், எருசலேமின் தேவாலயத்தில் போய் உட்கார்ந்து தன்னை தேவன் என்று காட்டிக்கொள்வான். அப்போ யூதர்கள் என்ன செய்வாங்க, இவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். இவனுக்கு விரோதமாய் எழும்புவார்கள். எழும்பும்போது அவர்களை என்ன பண்ண ஆரம்பிப்பான், கொலை செய்ய ஆரம்பிப்பான். அப்போ அவங்க தப்பிச்சு என்ன செஞ்சிருவாங்க, ஒரு வனாந்தரத்துக்கு ஓடி போவார்கள். அதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். அவங்க போகக்கூடிய இடத்துக்கு பெயர் பெட்ரா. போகக்கூடிய என்னது இன்றைக்கும் இருக்கிறது. போகிறவங்க போய் பார்த்துட்டு வரலாம். அப்போ அந்த இடத்துக்கு இவங்க எல்லாரும் ஓடி போய் பாதுகாப்பாக தேவனால் பாதுகாக்கப்படும். மகா உபத்திரவ காலத்தில் மகா உபத்திரவ காலம் முடிந்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுவார், பிரத்யட்சமாக அவர் என்ன செய்வார், வருவார். அவரோடு கூட கர்த்தருடைய சேனைகள் என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்பொழுது அருமையானூர்லே அந்தி கிறிஸ்துவோடு கூட யுத்தம் நடக்கும்னு சொன்னால், அவர் அவருடைய பிரசன்னத்தினாலே அவர்கள் எல்லாரும் என்ன செய்யப்படுவார்கள், வாயின் சுவாசத்தினாலும் பிரசன்னத்தினால் என்ன செய்யப்படுவாங்க, அழிக்கப்படுவார்கள். இந்த காரியத்தை தான் சகரியா 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். சகரியா 14:3 வசனம். கர்த்தர் புறப்பட்டு யுத்த நாளிலே போராடுவது போல் அந்த ஜாதிகளோடு போராடுவார். அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்திலே கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். அப்ப வெண்மையான குதிரையின் மேல் ஏறி வருகிற ஆண்டவர் எங்க நிற்பாரு, எங்க வருவாரு? ஆமா, அவர் ஒலிவ மலையின் மேல் இறங்குவார். அப்ப எருசலேமை சுற்றி என்ன இருப்பாங்க, எதிரிகள் பாளையம் இறங்கி இருப்பார்கள். நகரமானது எதிரிகளால் சூழப்பட்டிருக்கும், பிடிபட்டு போகும். அந்த சமயத்துல தான் தன்னுடைய ஜனங்களுக்காக அவர் என்ன செய்வார், இறங்குவார், யுத்தம் பண்ணுவார். அவர்களுக்கு விரோதமாயிருக்கிற அந்தி கிறிஸ்துவர் என்ன செய்வார், அழிப்பார். அந்தி கிறிஸ்துவும் அந்த கள்ள தீர்க்கதரிசி என்ன செய்யப்படுவாங்க, அக்னி கடல்ல தள்ளப்படுவார். மற்ற அவரோடு கூட இருக்கிற சேனைகள் எல்லாம் என்ன செய்யப்படும், அழிக்கப்படும். சேனைகள் எல்லாம் அழிக்கப்படும். இந்த யுத்தத்துக்கு பேர் என்ன யுத்தங்க, என்ன யுத்தம்? அந்தி கிறிஸ்துவோடு கூட ஆண்டவராகிய இயேசு நடப்பிக்க போகிற யுத்தத்துக்கு பேர் என்ன யுத்தம்? அர்மகதோன் யுத்தம். அந்த அர்மகதோன் யுத்தத்தோடு கூட உபத்திரவ காலத்தினுடைய 7 வருஷம் என்ன செய்யும், முடியும். அர்மகதோன் யுத்தத்தோடு எது முடியும்? உபத்திரவ காலத்தினுடைய 7 ஆண்டுகள், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சி எல்லாம் முடியும். அந்தி கிறிஸ்து ஆட்சி எங்க துவங்குது? 6ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே. ஆனா அவன் ஆட்சியில் என்ன நடக்குங்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் அத்தனை அதிகாரங்கள்ல இருக்குது. முடிவு எங்க வருது? 19ஆம் அதிகாரத்துல. 6ஆம் அதிகாரத்துல என்னது? துவக்கம். வெள்ளை குதிரையின் மேல் அவன் என்ன செய்கிறான், ஏறி வருகிறான்ங்கிற துவக்கம். ஆனா முடிவு எங்க? 19ஆம் அதிகாரத்துல. இடையில இருக்கிற அதிகாரங்களில் எல்லாம் அந்த 7 ஆண்டுகள் உபத்திரவ காலம், அடுத்தாப்புல அந்தி கிறிஸ்துடைய ஆட்சியில் என்ன நடக்குது, இது எல்லாம் இந்த அதிகாரங்களை நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அப்ப
அடுத்த வாரத்தில் கர்த்தர் சித்தமானால் இந்த அருமகதம் நித்தது கொஞ்சம் சொல்கிறேன். ஏன்னா அருமகதம் நித்தது பற்றி 19ஆம் அதிகாரத்தில் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். அதனால் இன்றைக்கு அந்தி கிறிஸ்துவனுடைய ஆட்சியின் ஆரம்பத்தை நாம் போன வாரத்தில் பார்த்தோம். இந்த வாரத்தில் அந்தி கிறிஸ்து யார், அவனுடைய முடிவு என்ன என்பதை நாம் பார்த்தோம். ஆனால் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நீங்கள் நிற்க தகுதியுள்ளாகும்படிக்கு விழித்திருந்து என்ன செய்யுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். ஆண்டவருடைய வருகைக்காக நாம் காத்திருந்து ஜெபிப்போம். நிச்சயம் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த நாளிலே வருகிற உபத்திரவ காலத்திலிருந்து தப்பி உமக்கு பிரியமாக வளர்ந்து உடைய வருகையில் எடுத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி ஆண்டவருடைய கரங்களிலே நம்ம அர்ப்பணித்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டவருடைய கரங்கள் நம்ம அர்ப்பணித்து கர்த்தர் தாமே தம்முடைய வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்தும்படியாக எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலோபகாரங்களை மறவாங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த தேவாவியானவருடைய அந்யோன்யமும் சமாதானம் சந்தோஷம் நம் அனைவரோடு கூட என்றென்றைக்கும் தங்கியிருப்பதாக. ஆமென். எல்லாரும் ஸ்தோத்திரம்.